நான் ஒரே பாவத்தை திரும்பி திரும்பி செஞ்சுட்டு போய் ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டால் கூட ஏசப்பா என்னை மன்னிச்சிருவாரா அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஏசப்பா இன்றைக்கி உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறாங்க. வாங்க கேட்கலாம். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னுடைய கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன் நிலைமையிலும் அவன் பின் நிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கு சம்பவிக்கும் என்றார். மத்தேயு 13வது அதிகாரம் 43-45 வசனம். ஒரு பாவம் செய்கிறீங்க, அந்த பாவம் தப்புன்னு தெரிஞ்சு ஏசப்பா கிட்ட அழுது புலம்பி அதை விட்டு வெளியே வந்துடுறீங்க. கொஞ்ச நாள் அந்த பாவம் நீங்கள் செய்யவே மாட்டீங்க. பட் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் திருப்பி அந்த பாவம் செய்கிறதுக்கான டெம்டேஷன் உங்களுக்குள்ளே வரும். அந்த டைம் நீங்கள் எவ்வளவோ போராடி பார்ப்பீங்க மாம்சத்தில். ஆனால் உங்களால் அதை மேற்கொள்ள முடியாமல் அதே பாவத்தை செஞ்சுட்டு நம்ம போய் ஏசப்பா கிட்ட லாஸ்ட் டைமாக செஞ்சுட்டு ஒரு சாரி கேட்டுடலாம், அப்புறம் செய்யவே கூடாது அப்படின்ற முடிவெடுப்பீங்க. இந்த பாவத்தையும் நீங்கள் செஞ்சிருவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் உங்களால் ஏசப்பா கிட்ட திரும்பி வந்து ப்ரேயரே பண்ண முடியாது, ரிப்பண்டும் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள குற்ற உணர்ச்சி வந்துடும். அந்த குற்ற உணர்ச்சி உங்களை ஏசப்பாட்டேருந்து ரொம்ப தூரமாக பிரிச்சுட்டு போயிடும். அந்த குற்ற உணர்ச்சி ஆவியானவர் உங்ககிட்ட பேசுகிறத கேட்கக்கூட விடாது. அதுக்கப்புறம் அந்த பாவத்தை நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க. சுத்தமாக உங்களுடைய முன்னிலைமையிலும் உங்களோட பின்னிலைமை ரொம்ப கேடுள்ளதாக இருக்கும். அதனால் அந்த டெம்டேஷன் வரப்பையே ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நான் இல்லை, நீங்கள் எனக்காக இந்த டெம்டேஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கான பலத்தை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணிங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு அந்த பலத்தை கொடுப்பாரு. நீங்களும் பாதுகாக்கப்படுவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாருக்கு தேவையோ கூட ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.